ஏக்கா உங்க வீட்டு கதையை கேட்டுட்டு இப்பதான் வாரம் பார்த்துக்க. என்ன நம்ம கூத்து நடக்குதாம்ல. ஏக்கா இந்த கிழவிக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாக்கா? ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து மூத்த மருமோ நீ தானக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அதுக்கு? எப்படிதான் மனசு உறுத்தாதான் என்ன? நானே வெந்து நொந்து நூலா போய் இருக்கேன். மறுபடியும் என்னோட நூலாக்காதட்டி. ஆமா சும்மா சொல்லிவிட்டேன். தெரியுது இல்ல அந்த கிழவிக்கு மனசாட்சி ஒன்று இருந்தா ஏன் அப்படி பண்ணுதுன்னு. ஊரே தப்படிச்சா சக்கா என்ன தெரியாம யாருக்கு? உன தொட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுக்கா. உங்க வீட்டு வீட்டில் நடந்த கதை என்னது ஏது எப்படி எவ்வளோ என்னன்னு. இப்படி ஒன்றும் இருக்கக்கூடாதுக்கா. ஆயிரம் தான் இருந்ததுல அந்த கிழவி இவ்வளோ மோசமாக நடந்துக்குன்னு நினச்சி கூட பார்க்க பார்த்துக்க. என்ன செய்யறது? வீடு என்னன்றது எல்லாம் தலையெழுத்து அவ்வளோதான். அப்புறம் நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆமாம் சொல்லு. உனக்கு ஏற்கனவே இருக்க நானே நொந்து போயிருக்கு. என்னை கூடம்ட்டு நொந்து நூலாக்கலான்னு வந்தியாக்கும். ஓட்டி இருக்க கோலத்தில் அடிச்சு நொறுக்கிட்டுறேன். என்ன கேட்டுவிட்டேன்? என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மரப நீ உனக்கு ஒரு ஒரு கிராமம் கூட இந்த கிழவிக்கு கொடுக்க மனசு இல்லையாக்கா? அந்த மல்லிகாவை வச்சு ஒத்து ஓட்டினது நீ தானக்கா? என்னதான் இருந்தாலும் சொல்லு. நீ தானே வச்சு ஓட்டுன பண்ண எல்லாம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த கிழவி இப்படி பண்ணும்னு நானே நினச்சி பார்க்கல. நான் மட்டும் நினச்சி பார்த்துட்டா இருந்தேன். நீயே நினச்சி பார்க்கலங்கிற. நானு தான் நினச்சி பார்க்கல. என்ன செய்யறது? இந்த மல்லிகை நல்லவ மாதிரி நல்லவ பட்ட கட்டிட்ட பத்தியில கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நூல் இல்லை. அந்த கிழவி உசுரை காலி பண்ணி விட்டுருப்பா. அந்த கிழவிக்கு அதை கூட பக்கம் தெரியல. நம்ம உசுரை இந்நேரம் இந்த காலி பண்ணி விட்டுருப்பாளே. இவளுக்கு போய் இதெல்லாம் கொடுக்குறோம்னு நினச்சி கூட பார்க்காம பண்ணியிருக்கு இந்த கிழவி. ஏக்கா என்னதான் இருந்தாலும் உனக்கு ஒரு பொட்டப்பில் இருக்கு. நீ கட்டி கொடுக்கும்போது என்னத்தை போட்டு அவ்வளோக்கா கட்டி கொடுத்த? அடுத்தடுத்து சீர சரந்தி நீ இருக்குல்லக்கா. அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வரந்தா அதுக்கு செய்யணும். வளகாப்பு ஒன்று இருக்குது, அதுக்கு நகை விடணும். ஆயிரம் இருக்குல்ல. நீ யாக்க சும்மா விட்டுட்டு வந்த அம்மா? நானாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேப்பா. ஒன்றை மாதிரிலாம் அமைதியாக பொறுமையாக இருக்க போகிறலாம். நான் போகிற ஆள்லாம் கிடையாது. மல்லிகாக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன 300 பவுனையும். எவ்வளோக்கா 300 பவுனா? எனக்கு கும்பிட்டுன்னு தெரியல கணக்கு. என் சேதைக்கு வந்து 150. என்னமோ 300 150. மாடி விட்டா 500 1000 கூட சொல்லுவியே நீங்கள். எப்பா ஊருக்குள்ளே ஒன்றுன்னா 9ங்கிற அளவுக்கு இருக்கும். எங்கள் வீட்டு சேதி எங்கெங்கே பறந்து கிடக்கோ தெரியல. என்னடி பண்ணுறது? எனக்கு பாய்ச்சது அவ்வளோதான். அந்த கிழவிக்கிட்ட அவன் நல்லவங்கிற பேரை பட்டத்தை வாங்கிட்டா. நானும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கிழவிக்கிட்ட நல்லவங்கிற பட்டெல்லாம் வாங்க முடியாது. சரிதான் போ. ஆமாம் இனிமே பேசி என்ன ஆக போகுது? அவள் நல்லா போட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு நகையில பார்த்து வச்சுக்கிட்டு தெரியுறா. அப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்தாட்டி இந்த மல்லிகா கையில் ஒரு 10 ரூபா கிடையாது, ஒரு கிராம் கிடையாது. இப்போ அவ்வளோ பவுனும் வச்சிட்ருக்குறா. அதை நினச்சாதான் உசுறு போயிட்டு பக்குன்னு வருது. என்ன செய்கிறது? இப்போ நான் தான் இப்படி இருக்கேன்னா என் வீட்டுக்காரன் அதுக்கு மேலே. நான் கேட்குறேன்னா அவனும் வந்தாலும் கூட கேட்கணும்லாட்டி. என்னடா அவன் வேண்டேன் மாமா போயிட்டு இப்பெல்லாம் நீ நினச்சிவிடாத. கோவம் தலைக்கேறுது அம்மா. என்ன சொல்ல? அப்புறம் கோவம் வராமல் இருக்குமா? கோவத்தில் கண்டதையும் பேசத்தான் சொல்லும். இப்போ சொன்னியே அதுதாக்கா கரெக்டு. மாமாவுக்கு இருக்கணும், மாமாவுக்கு தெரியணும். ஆஹா இப்படியோ இப்படி ஆயிடுச்சு பண்ணிடுச்சு என்ன பண்ணுறேன் ஏது பண்ண நம்ம தான் ஒரு வார்த்தை கேட்கணும். நம்ம அம்மா அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா நம்ம என்ன செய்ய? நாமளும் அது வயிற்றுல பிறந்த பிள்ளை தானே அப்படின்னு மாமா ஒரு வார்த்தை கேட்கணும். மாமா எனக்கு என்னென்னு போனா போயிட்டு போய் வந்தா வந்துட்டு போய் அப்படின்னு பேசாமல் இருந்தவனா அப்புறம் இப்படித்தான் நிலமை. நீயே சொல்லு. சரி விடு, நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே பார்த்தா அவளை கையில் பிடிக்க முடியாதுல்ல. மினிக்கிட்டு தெரியவா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்க சகிக்காதுல்ல. ஓ நாமளும் தான் இருக்கோம். எனக்குன்னு தான் ஒன்று கிளவி கிடக்குறாளே. ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏக்கா உன் மாமியை இம்புட்டு வச்சுருந்துருக்கு பாரு சிறுவாட்டில். என் கூட நினச்சி வாக்கில் இம்புட்டெல்லாம் வச்சிருக்கும்னு தெரியும். இந்த அளவுக்கு வச்சிருக்கும்னு தெரியலக்கா. உனக்கு தான் அப்படின்னா எனக்கு மட்டும் நான் கனவாக கண்டேன். எனக்கும் தண்ணி தெரியல. வச்சிருக்குன்னு தான் எனக்கும் தெரியும். ஆனால் இம்புட்டு வச்சிருக்கணும் தெரியல அத்தா. என்னமோ சரிதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பேசி என்ன ஆகுது? ஆமாம் பேசி திரும்ப பேசினாலும் உங்கள் மனசு தான் நொந்து போகும். என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நமக்கு இப்படி கொடுக்கலையே, நமக்கு இப்படி வைக்கலையேன்னு உங்களுக்கு திரும்ப மனசு கஷ்டமாக ஆகும். என்னத்த பேசுறது? சரி விடுக்கா, போனால் போயிட்டு போகுது. அப்படித்தான் ஒரு பக்கம். ஆமாம் அப்படித்தான் ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம் ஐயோ விட்டுட்டோமே, ஐயோ அப்படியெல்லாம் போயிடுச்சு, சரி நமக்கு இல்லையே அப்படின்னு இன்னொரு பக்கம் தோணதாக்கா செய்யும். என்னத்த சொல்கிறது? எல்லாம் நேர காலம், ஒன்றும் பண்ண முடியாது. வீடு பார்த்துக்கலாம். ஆமாம் என்ன ஒன்று என்ன அன்பு எங்க மாவா? மாவனா
போயிட்டான். அப்படி சொல்றா? வேலைக்கு போயிட்டானா? நக்கலா தெரியுதாக்கு என்னை பார்த்தா. ஏண்டி ஓ மாவன் அவனா அள்ளி தின்னு சோறதிங்க தெரியாது, வேலைக்கு போயிட்டாங்கிற தெரியுதுல்ல. எங்கன்னா தூங்குவான், இல்லைன்னா விளையாடிட்டு இருப்பேன். இப்போ தாண்டி உனக்கு எங்கன்னு கேட்டால் தூங்குறான்னு சொல்லு, இல்லை விளையாடுறான்னு சொல்லு. வேலைக்கு போயிட்டானா எனக்கு பாதி உசுறு பக்குன்னு போயிடுச்சு. ஏன் அம்மா அப்படி இல்லாமல் பேசுவா? அவன் என்னத்த செய்ய போகிறான்? தூங்குவான் இல்லை விளையாடுவான், அது ரெண்டை தவிர என்ன பண்ண போகிறான்? அதான் தூங்குறானா விளையாடுறானு கேட்டேன். ஆமாம், கேட்கணும் ஒரு நாளை போல் நினக்கிறது, அப்புறம் மறந்து போயிடுறது. என்ன இப்படி? அவனுக்கு தான் 2 வயசு. ஏண்டி 2 வயசு ஆயிடுச்சா? கூட இருந்துச்சு, இன்னும் 1 வயசு கூட 1 வயசு ஆகலையா? எப்போ 1 வயசு? அடுத்த வாரம் வருது. விடு, தான் 1 வயசு ஆகிப்போச்சு. பயலுக்கு தான் 1 வயசு ஆகிப்போச்சு. இப்படியே வெறுமனே இருந்தால் நல்லாவா இருக்கு? அடுத்த ஒரு புள்ள குட்டின்னு வேண்டாமா என்ன? கொழுப்பா உனக்கெல்லாம்? ஆ, புள்ள குட்டியா? இந்த பிள்ளையவே பார்க்கறதுக்கு நம்மளால ஆத்தலை, இதில் இன்னொரு புள்ள குட்டியா? உனக்கெல்லாம் கொழுப்பு தான் ஓடி போயிருக்குமா? ஆமாம், இங்கே சொன்னா கேட்குறாவ. அவங்க இஷ்டம்தான், அவங்க பேச்சு தான். பாத்தியா பேச்ச அவங்ககிட்ட எப்படி? நான்லாம் சொன்னேன்னா என் வாய் இருக்காது, வாய். ஆமாக்கா, பார்த்தாலே தெரியுது. பத்திரமா இருந்துக்க. ஆமாம். ஏண்டி அந்த பயலுக்குன்னு ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணாமா? இப்படியே இருந்தால் நல்லாவா இருக்கும்? நான் தான் தொடக்கியிருக்கேன், நான் தான் பார்த்து. அப்புறம் இதுக்கு இன்னொரு ஆள்? இந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவகளை வந்து பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் சொல்லாத. முல்லையக்கா ஒரு வாட்டி தூக்கிட்டு போகுது, மாமா ஒரு வாட்டி தூக்கிட்டு போகிறாரு. அவக அப்பப்போ தூக்கிட்டு போகிறத நானும் தான் பார்க்குறேன். வச்சுக்கிட்டே தான் அவகளும் தெரியுறாங்க. நீ இப்பெல்லாம் போய் பேசாதாத்தா, எனக்கு தெரியாதுன்னு. எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? உனக்கு அது தெரியாமல் இருக்கிறதாவது. நீ தான் ஊரை சுற்றி சுற்றி வாரியே, யார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. உனக்கு தெரியாமல் இருக்குமா? ஆமாடி, எனக்கு வீட்டில் வேறு வேலை வட்டி இல்லை, ஊரை 4 ரவுண்டு சுற்றி சுற்றி வாரேன் பார்த்தேன். எக்கா உமாரமோ பேச்சே சரியில்லை. என்னத்தக்கா இப்போ பெருசான கேட்டுவிட்டேன். அடுத்த பிள்ளை பற்றி இப்படி பேசாமல் இருந்தால் நல்லாவா இருக்குன்னு வாய் திறந்து கேட்டதே ஒரு தப்பா? அதுக்கு இப்போன்னு சொல்லி இல்லை அப்புறம்னு சொல்லி, இல்லை ஒன்றுமே சொல்லாமையாவது இரு. அதுக்கு என்ன இம்புட்டு வாயா பேசுவா? இருந்தாலும் இவளுக்கு இம்புட்டு வாய் ஆகாதுக்க. என்னத்த சொல்ல, நான்லாம் உப்புக்கு சப்பாய் மாதிரி இருக்கேன்டி. என் மாமியாவும் என் தலையில் மிளகா அரைச்சிருச்சு, மருமகளும் இப்போ தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கா. ஏதாவது பதில் பேச முடியுதா பாரு? நான் வச்சுக்கலையா, உன் கண்ணு முன்னாடியே சொல்கிறா பாரு. ஏண்டி என்னைக்குடி நான் வச்சுக்கல? நீ பார்த்த நேற்று முதக்கு நீ அத்தையே தம்பி வச்சுக்கிறீங்களா? நான் அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும், கொடுத்துரு அண்ணன். இன்னைக்கு நான் அவன் முன்னாடி ஏன் எந்த வேலையும் பார்க்கல அப்படின்ற, அப்புறம் பிள்ளைய வச்சுக்கலான்ற. அத்தாடி மருமகளுக்கும் மாமியாருக்கும் பட்டிக்கிருச்சே, போயிடுவோம் பேசாம. நடக்கிறது தான் சொன்னேன், உண்மை தானே. நானா கொடுத்தா மட்டும்தான், இல்லைன்னா வாங்கிக்கிறது கூட கிடையாது. ஆமாம், நானா கொடுத்தா தான் அவனையே கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. பேசுறீங்க பேச்சு. இங்கே வரு, பாத்தியடி அவ பேசுறத. நானா கொடுத்தாலாம் இவ வேலை பார்க்குறாளா சும்மா இருக்காளே? எனக்கு என்னடி தெரியும்? சொல்லு நீனே, எனக்கு என்ன தெரியும்? இவ என்னம்மா அது பண்ணிட்டு இருப்பா, செஞ்சுட்டு இருப்பா, சரி வச்சுக்கிடுவான்னு நினைப்பேன். இவ கொடுத்தா தானே நம்ம வாங்க முடியும். இல்லைக்கா, 1000 தான் இருந்தாலும் அவள் வேலை பார்க்குறேன்னு சொல்லவா முடியும்? நீங்கள் தான் பாரடின்னு வச்சுக்கணும். அவள் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குதானே? நீ நம்பி அவ பக்கம் ஒரு மூச்சு பேசுகிற, என் பக்கம் ஒரு மூச்சு பேசுகிற, என்ன நினச்சி நீ பண்ணிகிட்டு இருக்கப்ப? நீ எப்படி இப்படி பேசலாம்? நீ அவ பேசுறது நியாயந்தாக்கா, ஒரு விதத்தில் பார்த்தா. இங்கே பாரு அன்பு, எவ்வளோ வந்து எதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன்னு அவன் முன்னாடிலாம் எனக்கு வட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்காதாம்மா. ஒரு நேரம் நான் அப்படித்தான் இருப்பேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்போ வில்லியாக மாறுவேன், எப்போ நல்லவள மாறுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஆள் நான். கண்டவெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு என்னமா சொல்லிட்டு இருந்த அவள்கிட்டலாம். அவ்வளோதான் பார்த்துக்க நடக்கிறதே வேறு. முதல்ல என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, அவகிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க? பிச்சு கமிச்சு சும்மா மாற்றி மாற்றி வந்து இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான். கிளம்பி முதல்ல. சரி, பாவம் சோகமாக இருப்ப, உங்ககிட்ட கேட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் பாரு. என்னை சொல்லணும், எல்லாம் என் மேலே தப்பு தான். நான் போகிறப்பா அம்பே பார்த்துக்கத்தா, கொஞ்சமாவது யோசி. அந்த பிள்ளைக்கு இன்னொரு தோணன்னு ஒன்று வேணும். உன் இஷ்டத்துக்கு நீ வாட்டுக்கு இருக்காது என்ன? பாவம் இல்லையா அந்த பயவுள்ள? சரி, நான் போயிட்டு வரேன். அதான் வந்து நல்லா வம்ப கட்டிட்டு போய் கிளம்பிட்டியே, அப்புறம் என்ன? போ போ, போயிட்டு வர்றேன். இதில் வேற ஏண்டி இப்படி பண்ணுறீ? எங்கே இருந்துட்டு நீங்களாம் வரீங்க? போக்கா, சும்மா வீட்டில் நேரம் போலன்னு இப்படியே வந்தேன் உங்ககிட்ட பேச. நீ என்னம்மா எப்படி பேச? ஆமாம், உங்கள் வீட்டில் நேரம் போகலன்னு எங்கள் வீட்டில் வந்து பற்ற வச்சு விட்ரு. நல்ல நேரம் போயிருக்குமே இப்போ. நல்லா 2 பேரும் பற்றிக்கிட்டோம்ல, ஆனால் நல்ல நேரம் போயிருக்கும்ல. ஆமாம் பாரு, எனக்கு ஒரு வேலையில் நான் பற்ற வைக்கிறேன். ஏக்கா சும்மா என்னத்தையாவது பேசிட்டு இருப்பேன். போக்கா அங்கிட்டு, நான் போகிறப்பா.
இதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரன் யார் வீட்டுக்கு போகாதடி வைக்காதடி நாளை பின்ன ஒன்னே தான் கோளாறு சொல்லுவாங்கன்னு மனுஷன் சொல்லுவார் அடிக்கடி. இதை நான் கேட்குறேன் அவர் என் இஷ்டத்துக்கு நான் வாட்டுக்கு வீடியோ சுற்றினா இப்படி தான் நம்மளே குத்தம் சொல்லுவாங்க கோளாறு சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவை. என்னடி என்ன பார்க்குற? போ தூக்கிட்டா வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் அப்பத்தான் மருமகளுக்கு இவ்வளோ பவுன் நகை கொடுத்துருக்கு. நாளை பின்ன பார்ப்போம். என் மாமியாரி எனக்கு எம்பூட்டு பவுன் நகை கொடுக்குதுன்னு நானும் பார்க்கத்தானே இருக்கேன். பார்க்குறேன் அதே மாதிரி அவ்வளோ கொடுக்குதா இல்லையான்னு. ரொம்ப ஆசைதான். அப்படி மட்டும் கொடுத்துருவேன்னு நினச்சிக்க. அதுதான் எனக்கு தெரியுமே. உங்கள் கையால் 1 கிராம் கூட கொடுக்க மாட்டியான்னு தெரியுதுல்ல. போ. உங்களுக்கு மட்டும் கொடுக்க வர மனசு வரல, அப்போ உங்கள் மாமியாருக்கு மட்டும் கொடுக்க உங்களுக்கு மனசு வருமா என்ன? அதான் அவியலும் கொடுக்கல. மலையாக்கா நல்ல வேலை கண்டு அவியல்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாவ. இதுதானே உண்மை? ஏய், ஏற்கனவே நான் எரியிற மாதிரி இருக்கு. திருப்பி எரியிறதுல நீ என்ன ஊத்திட்டு இருக்காது. போடி முதல்ல.